ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி? நான் இங்கே சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சில முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது கையில் எப்படி பிடிச்சி வச்சுட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. எனக்கு மேட்டரை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளார எக்ஸ்பிளைன் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இங்கே குவைத்துலேருந்து எமர்ஜென்சி அர்ஜென்ட்டுக்கு வந்து ஊருக்கு போகிறவங்க, இல்லை ஏற்கனவே வந்து டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு அர்ஜென்ட் கண்டிப்பாக ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் வந்து இருக்கிறவங்க எப்படி இங்கேருந்து வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் செஞ்சுட்டு மறந்துடாதீங்க. நான் உங்கள் ஏகே தமிழா 360 ஓகேவா? இந்த ப்ளூடூத்துக்கு வந்துடும். என்கிட்ட மைக் வந்து இருந்துச்சு, தம்பி வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கிறதுனால அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். அதனால் நம்ம வந்து வேறு எதுவும் மைக்கு இன்னும் வாங்கலை. நல்ல மைக்கை வந்து நம்ம பார்த்து மறுபடியும் போல் வாங்குவோம். சேனலுக்கு வந்து மானிடைசேஷன் வந்து கண்டிப்பாக கிடைச்ச பிற்பாடு நம்ம வந்து கூடிய விரைவில் வந்து வாங்குவோம். இப்போ நானே வந்து உங்களை நம்பி தானே வந்து ஆரம்பித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த போடுற வீடியோவே நீங்கள் ஒரு 60,000 பேர் 70,000 பேர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் மானிடைசேஷன் வந்து ஆகிடும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் முழுசாக பார்த்தாலே நம்ம சேனல் வந்து மானிடைசேஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வாங்க இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம நாட்டுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, வளவலன்னு பேசாமல் சேதியை வந்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. இப்போ இங்கே குவைத்தில் சர்வதேச விமான நிலையத்தை வந்து இப்போ மூடி வச்சுருக்காங்க. அது எல்லாத்துக்குமே வந்து அது தெரியும். அந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக பொதுமக்களோட பாதுகாப்பு கருதி பயணிகளோட சேஃப்டி தான் நம்மளுக்கு வந்து முக்கியம், பொதுமக்களோட சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தற்காலிகமாக தான் இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்களை மூடி வச்சுருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு மெயினாக வந்து நோட் பண்ணுங்கள். அரசாங்கத்தோட மறு அறிவிப்பு வர வரைக்கும் ஏர்போர்ட் வந்து மூடி தான் வந்து இருக்கும். சரி, அப்போ இங்கேருந்து நம்ம எப்படி அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஊருக்கு போகிறதுனா, இங்கே பக்கத்தில் தானே வந்து சவுதி இருக்குது. இங்கே தான் பார்டர் தானே, ஒரு 200 கிலோமீட்டர் தொட்டுட்டாலே வந்து சவுதி வந்துடும். ஏன்னா அங்கே கைசுமா கைசுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட் வந்துருக்குங்க. அங்கேருந்து அல் ஜசீரா நிறுவனம் வந்து அவங்களோட சேவை வந்து அங்கேருந்து தொடங்கியிருக்கிறதா வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம எப்படி இங்கேருந்து வந்து போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஃபீஸியலாக ஒரு நியூஸ் ஒன்று வெளில வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சிட்டி பஸ், இங்கே பஸ்ஸு தான் நிறையா போயிட்டுருக்குல்ல, கேபிடிசி இந்த இதெல்லாம் வந்து பஸ்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். அதில் சிட்டி பஸ் வந்து இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து குவைத்துலேருந்து நீங்கள் சவுதி வரைக்கும் நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணி போய்க்கிடலாம். ரெண்டாவது மெயினாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, மெயினாக வந்து டிக்கெட் எடுத்து வச்சுட்டு தான் போகணும். அது பேசிக்காக வந்து தெரிஞ்சது தானே. என்ன இது கூட யாரும் தெரியாமல் நம்மளுக்கு இருக்க போது. பாஸ்போர்ட்டு உங்களுக்கு வேலிடிட்டி வந்து 6 மாதம் கம்பல்சரி வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் முடிய போகுதுன்னா தயவுசெஞ்சு போய் ரினியூவல் பண்ணி எடுத்துருங்க. கையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு பிற்பாடு நீங்கள் இங்கேருந்து சவுதி போய் தான் நீங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து போக முடியும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய சவுதி தூதரகத்தில் போய்ட்டு நீங்கள் இந்த டிரான்சிட் விசா அந்த டைப் வந்து இருக்குது, அதை போய்ட்டு நீங்கள் வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து 3 நாள் வேலிடிட்டின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு டேரெக்டாக வந்து போக முடியலைன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா ஏதாச்சும் இங்கே ட்ராவல்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராவல்ஸில் நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் போய் கேட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நேராக சவுதிக்கு போய்டுங்க. சவுதிக்கு போய்ட்டு அங்கே அந்த ஏர்போர்ட்லேருந்து அப்படியே நீங்கள் வந்து ஊருக்கு போய்க்க வேண்டியது தான். டிக்கெட் வந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. ஏதோ ஒரு 400-450 தினார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல்லாம் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. அது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. இப்போயே வந்து நான் டிஸ்க்ளைமரை வந்து நான் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நம்ம ஊருக்கு நீங்கள் இங்கேருந்து போனவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் கமெண்ட் வந்து தெரியப்படுத்துனீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கும் வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால் வந்து ஊருக்கு இங்கேருந்து இந்த சுச்சுவேஷனில் ஊருக்கு போனவங்க தயவு செஞ்சு வந்து இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. இங்கே இருந்து நம்ம வந்து வேலை பார்க்குறவங்க மினிமம் வந்து 120 150 ஒரு 170 தான் அதிகபட்சமாக வந்து சம்பளம் வந்து வாங்கக்கூடிய நபர்கள். நம்மளால் வந்து ஒரு 300 தாண்டி ஒரு 250 300க்கு வந்து ஒன் வே டிக்கெட்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பார்க்குற மாதிரி அவங்களும் வந்து மத்திய அரசுக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இதேமாதிரி டிக்கெட்டோட ரேட் வந்து ரொம்ப ஹையாக வந்து இருக்குது, நம்ம தமிழக மக்களால் வந்து அங்கேருந்து இங்கே வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதுவில் வந்து சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லி புரிய வைப்பாங்க. நம்ம நாட்டு விமானங்கள் அந்த ஏர்போர்ட்டுக்கு பேசி வந்தால் கூட நம்மளால் இங்கேருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போக முடியும் கம்மியான தொகையில் அப்படின்ட்டு எனக்கு என்னமோ அப்படி தோணுது. அதனால் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தவறுதலாக வந்து வரக்கூடிய எந்த ஒரு செய்தியும் வந்து மக்கள் வந்து நம்பாதீங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்ம தொழிலாளர்களாக இருக்கட்டும், பொதுமக்கள் எல்லாத்துக்கும் வந்து பாதுகாப்பை வந்து கரெக்டான முறையில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் யாரும் எந்த ஒரு சூழ்நிலையும் பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அதனால் அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த விதிகளையும் விதிமுறைகளையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இல்லாத அளவுக்கு நம்ம வந்து கொண்டுட்டு போவோம். அதான் நல்லது. சொந்தம் தொடர நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. சி யூ நண்பா. சாரி இதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் பாருங்கள். இங்கே அல் கைசுமா அந்த ஏர்போர்ட் வந்துருக்குதுல்ல, அதுக்கு வந்து நீங்கள் இங்கே சாலை மார்க்கமாக தான் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அது சிட்டி பஸ் மூலிமா நீங்கள் போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து இங்கேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் தான் வந்து ட்ராவலிங் டைம் வந்து இருக்கும். நான் இங்கே கூகுள் மேப்லேயே வந்து செக் பண்ணி பார்த்தேன்.
ஒரு 260 கிலோமீட்டர் 270 கிலோமீட்டர் அந்த சம்திங்கில் தான் வந்து இருக்குது. பக்கத்தில் தான் வந்து இப்போ நம்ம ஊர்லேருந்து இங்கே சென்னை ஏர்போர்ட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் தான். ஆனால் என்ன நம்ம சென்னைக்கெலாம் போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு 7-8 மணி நேரம் நைட்டு வந்து பஸ் ஏறி காலையில் தான் போய் இறங்குவோம். அது மாதிரி இங்கே வந்து ஒரு 3 ஹவரில் வந்து ட்ராவல் பண்ணி போயிடலாம். அதனால் யாரும் எதையும் போட்டு யோசிச்சுருக்காதீங்க. சப்போஸ் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்னுட்டு கரெக்டாக ப்ரிப்பேராக வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அவசரப்பட்டு நம்ம வந்து ஊருக்கு எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து காசு பணத்தை எல்லாத்தையும் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இங்கே சம்பாரிச்சதை இப்படியே டிக்கெட்டே போட்டு உடச்சிக்கிட்டு போயிட வேணாம். ஏன்னா இங்கே வந்து எல்லாம் வந்து சேஃப்டியாக தானே நம்ம வந்து இருந்து விட்டுருக்குறோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து எதுவும் வந்து நம்மளுக்கு வந்து பாதிப்பு வந்து கிடையாது. அரசாங்கம் நம்மளுக்கு முழுமையான பாதுகாப்பு வந்து கொடுத்துட்ருக்குது. அதனால் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டு ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க ஊருக்கு போங்க. ஏன்னா உங்களோட கஃபீலுக்கிட்ட ஓனர்கிட்ட பர்மிஷன் கொடுத்து அது ஊருக்கு போக சொன்னிச்சோன்னா ஊருக்கு நீங்கள் தாராளமாக வந்து போங்க. ஏன்னா காசு பணம் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அவங்க இப்போ இன்றைக்கி போவாங்க திடீர்னு நாளைக்கு வந்து ரிட்டர்ன் வருவாங்க. அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு இது. நம்மளாம் வந்து வெறும் 100 தினார் 150 தினார் சம்பளத்துக்கு வந்துருக்குறோம். அதனால் யோசனை பண்ணிக்கிட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்டு போங்க. அதுதான் வந்து நல்லது. ஓகேவா? சரி நண்பா.